அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரையில் நடைபெற்றது. அதில் நம்முடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பாக அவங்க மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 8 தீர்மானமோ 6 தீர்மானமோ நிறைவேற்றி இருக்கிறாங்க. அதுல ஒன்று நம்முடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான ஒரு தீர்மானம் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க ஒன்று. ஏன்னா நாட்டுல நிறைய பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நம்ம டிஎன்பிஎஸ்சி தொடர்பாக ஒரு தீர்மானம் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது என்னன்னா, கடந்த 1 மாத காலமாக நம்ம டிஎன்பிஎஸ்சிக்காக கத்திக்கிட்டு இருக்கிறது அவங்க காதல விழுந்திருக்குன்னு அர்த்தம். அதுவும் இல்லாம இந்த குரூப் 4 மறுதேர்வுன்னு சொல்லி தாவாகா பொதுச் செயலர் ஆனந்த் திரு ஆனந்த் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. நம்மகிட்ட போன்ல பேசினாங்க, ஒரு டைம் போன்ல பேசினாங்க. இது சம்பந்தமா பாத்தீங்கன்னா போன்ல பேசினாங்க. மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக இது தொடர்பா நம்ம ஒரு விஷயம் கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம் போன்ல பேசியிருக்கிறாங்க. அதையும் நான் தெரிவிச்சுக்க விரும்புறேன். அதுல என்ன அப்படின்னா, அரசாணை 152 அவுட் சோர்சிங் முறையில் அரசு பணி தனியா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஜிஓ 152 நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில நகராட்சி நிர்வாகத்துறையில ஒரு ஜிஓ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இவர் என்ன சொல்றாரு, அவுட் சோர்சிங் நீக்கப்பட்டு டிஎன்பிஎஸ்சி மூலம் நிரப்பப்படும் என்று சொல்லி தாவாகா மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது என்ன அவுட் சோர்சிங்னா என்ன ஏது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். அதற்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கொள்ள விரும்புறோம். 5 லட்சம் காலி பணியிடங்களை நாங்க ஃபில் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய முதல்வர் அவர்கள் அவங்க 2022 தேர்தல் அறிவிக்கல சொல்லியிருந்தாங்க. பட் 5 லட்சம் அப்படிங்கிறது உண்மையை சொல்லணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, டெட், அப்புறம் மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, கோஆபரேட்டிவ் போர்டு, இதெல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்த்து கூட இன்னும் அடுத்த பிப்ரவரி வரைக்கும் வச்சுக்கிட்டா கூட 50,000 கூட நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை அரசு பணியிடங்களை பொறுத்தளவு. போன வருடம் வரை பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் எல்லாம் சேர்த்து 27,000, அப்புறம் ஒரு 7,000, 34,000, இப்ப மேபி இந்த வருஷம் ஒரு 7,000 வச்சுக்கிட்டு கூட 40,000, இன்னும் ஒரு 6 மாசத்துல பாத்தீங்கன்னா 10,000 பணியிடங்கள் ஃபில் பண்ணுவாங்க சொல்ல முடியாது. டு பி பிராங்க் உண்மையை சொல்லணும்னா 5 லட்சம் காலி பணியிடங்களை நாங்க நிரப்புவோம்னு சொல்லிட்டு இது வரைக்கும் 50,000 காலி பணியிடங்கள் நிரப்பி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. அதுவும் இல்லாம ஆவில இருந்து, இபில இருந்து, டிரான்ஸ்போர்ட்ல இருந்து இருக்கக்கூடிய எல்லா காலி பணியிடங்களையும் பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மூலமா நிரப்புவோம்னு சொல்லி 2021 சொன்னாங்க. பட் அது செய்யல. இந்த சூழ்நிலையில அவுட் சோர்சிங் விஷயத்துல இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்ப்போம். அதாவது அவுட் சோர்சிங் விஷயத்துல இவங்க என்ன சொல்றாங்க, நகராட்சி நிர்வாக சீர்திருத்தத்துறை, நகராட்சி நிர்வாகத்துறை, அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேற்கண்டவாறு அனுமதிக்கப்படும் பணியிடங்களை தவிர ஏற்கனவே நிரந்தர பணியிடத்தில் பணிபுரிந்து வரும் தூய்மை பணியாளர்கள், துப்புரவு பணி மேற்பார்வையாளர்கள், அதாவது ஓவர்சியர்ஸ், ஓட்டுநர்கள், டிரைவர், செயல்திறன் மற்றும் செயல்திறனற்ற பணியாளர்கள், அலுவலக உதவியாளர்கள், இரவு காவலர்கள், தரவு உள்ளீட்டாளர்கள், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர், தட்டச்சர்கள், டைபிஸ்ட், குரூப் 4ல பாத்தீங்கன்னா டைபிஸ்ட், வரி வசூலர்கள், அதாவது லைசன்ஸ் நம்ம டாக்ஸ் கலெக்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, அப்புறம் பதிவுறு எழுத்தர்கள், ரெக்கார்டு கிளர்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க அந்த பணியிடங்களை நகராட்சி நிர்வாகத்துறையில் இவங்க என்ன சொல்றாங்க, இது நகராட்சி நிர்வாகத்துறை தொடர்பான ஒரு ஜீவோ. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆகியோர் ஓய்வு பெறும் வரையிலோ அல்லது அப்பணியிடம் காலி பணியிடமாகும் வரையிலோ, அதாவது அந்த பணியிடம் பாத்தீங்கன்னா வேக்கண்ட் ஆகிற வரை, அப்படி இல்ல ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் அவர்களுக்கு மாநகராட்சி நிதியிலிருந்து ஊதியம் வழங்கப்படும். கார்பரேஷன் ஃபண்ட்ல இருந்து சேலரி கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு அப்பணியிடங்களை நிரப்பக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த பணியிடங்கள் நாங்க ஃபில் பண்ண மாட்டோம். எதிர்வரும் காலங்களில் இப்பணிகளை வெளி முகமை மூலம் மேற்கொள்ள வேண்டும். வெளி முகமை, அதுதான் அவுட் சோர்சிங் சர்வீசஸ். நகராட்சி நிர்வாகத்துறையில பாத்தீங்க அப்படின்னா இனிமே பாத்தீங்க அப்படின்னா இந்த டைபிஸ்ட், டாக்ஸ் கலெக்டர்ஸ், அப்புறம் ரெக்கார்டு கிளர்க், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர், இதெல்லாம் பாத்தீங்கன்னா இனிமே டைபிஸ்ட் குரூப் 4 தான், உங்களுக்கு தெரியும். இது மிகவும் ஆபத்தான ஒன்று. இதே மாதிரி ஒரு சர்க்குலர் பள்ளி கல்வித்துறைக்கும் போயிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. நம்முடைய ட்ரெஸரிக்கு ஆல்ரெடி இருக்குது. இது பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இங்க வேலை இல்லாம நம்ம நிறைய இருக்கிறோம். ஏற்கனவே இந்த டிஎன்பிஎஸ்சி பாத்தீங்க அப்படின்னா தேர்வுகளை ஒழுங்காக நடத்தவில்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி இது ரொம்ப யாருக்கு அஃபெக்ட் ஆகும்னா, குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க பாத்தீங்கன்னா, அதாவது தொடக்க நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பணி டைபிஸ்ட்லாம். அப்ப குரூப் 4ல இருக்கக்கூடிய தேர்வுகள் அதுக்கு நம்ம தான் அதுக்கு எல்லாம் தமிழ்நாடே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கு. 20 லட்சம் தேர்வுகள் எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம், அதை நாங்க தனியாருக்கு கூட போறோம் அப்படிங்கிறது அவுட் சோர்சிங்கிறது. இதை யாரும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இது ஒரு துறையில வந்துச்சுன்னா அடுத்தடுத்து எல்லா துறைகளையும் வரும் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா யாரும் தடுக்க முடியாத ஒன்று. சரி, இப்பதான் இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே இது தொடர்பாக நம்முடைய அவுட் சோர்சிங் இவங்க டிவிக்கு என்ன தீர்மானம் போட்டிருக்காங்க, தீர்மானம் 6, அவுட் சோர்சிங் முறையில் காலி பணியிடங்களை நிரப்பாமல் டிஎன்பிஎஸ்சி உள்ளிட்ட தேர்வு வாரியங்கள் வாயிலாக நேர்மையான முறையில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். அதாவது தீர்மானம், அரசு பணியில் 4 லட்சத்துக்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்பப்படாததால் 4 லட்சத்துக்கு மேல நிரப்பப்படாம இருக்கு. லட்சக்கணக்கான இளைஞர்கள் போதிய வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்க. இந்த துறையில அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் காலி பணியிடங்களை அவுட் சோர்சிங் முறையில் நிரப்புவதற்கு தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே சொன்னது சொல்றாங்க.
இது வந்து போட்டித் தேர்வுக்கு தயாராகி ஒரு இளைஞர்கள் மாணவர்களின் வேலை வாய்ப்பை பறிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. 100% உண்மை. அரசு பணிகளுக்கான நேரடி பணியிடங்கள் பெருமளவு குறையும் சூழல் ஏற்பட்டுள்ளது. முக்கியமா குரூப் 4 போன்ற பணியிடங்கள் அரசு ஊழியர் சங்கங்கள் கருத்து தெரிவிக்கின்றன எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகே. மேலும் அவுட் சோர்சிங் முறை நடைமுறைப்படுத்தப்படுவதால் டிஎன்பிசி தேர்வாக பணியிடங்கள் குறையும். நம்ம டிஎன்பிசி ரெக்ரூட் பண்ண வந்து ரொம்ப கம்மியாயிரும். இது வந்து லட்சக்கணக்கான இளைஞர்களின் அரசு வேலை என்ற கனவை தகர்த்து விடும், பேர் ஆபத்து ஏற்படும் சொல்லி கரெக்டா சொல்லியிருக்கிறாங்க. எனவே டிஎன்பிசி தேர்வு வாரியங்கள் அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறது, தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு முக்கியத்துவம் அளித்து நேர்மையான முறையில், அதாவது குரூப் 4 தேர்வு நேர்மையற்ற முறையில் நடந்திருக்கிறது என்று நாம் கூறியிருக்கிறோம். அதனால நேர்மையான முறையில இவங்க தேர்வு நடத்த சொல்லியிருக்கிறாங்க. தமிழில் எழுதினா மதிப்பெண் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த 2 கோரிக்கை தான் வச்சிருந்தீங்க, நீங்க நல்லா ஞாபகம் வச்சிருப்பீங்க. முதல்ல அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ் எல்லாம் போடுப்போம். 2 கோரிக்கை. ஒன்னு குரூப் 4 மறு தேர்வு நேர்மையா நடக்கல. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வழி எழுதினாதான் இடஒதுக்கீடு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ல. சோ அது 2 வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பின் பாயிண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒண்ணு நம்ம சொன்னது வந்து பாத்தீங்கன்னா இவங்க காதுக்கெல்லாம் போயிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக வரவேற்கத்தக்க ஒன்று. சோ இந்த சூழல இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து எக்ஸ்பென்ஷன் ஆஃப் பியூரோ ஃபார் ஃபெசிலிட்டேட்டிங் MSMEs மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அது எங்களுடைய ஒரு ஜீவோ 2023 வந்துச்சு. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரியேஷன் ஆஃப் 31 அடிஷனல் போஸ்ட் 31 அடிஷனல் போஸ்ட் கிரியேட் பண்றாங்க. அதே நேரத்துல சரண்டரிங் ஆஃப் 45 டைம் ஸ்கேல் போஸ்ட், அதாவது 45 போஸ்ட் டைம் ஸ்கேல் போஸ்ட் சரண்டர் பண்ணிட்டு 31 அடிஷனல் போஸ்ட் கிரியேட் பண்றாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த டைம் ஸ்கேல் போஸ்ட் 45 போஸ்ட் என்ன போஸ்ட்? வாட் இஸ் டைம் ஸ்கேல்? டைம் ஸ்கேல் போஸ்ட் இஸ் நத்திங் பட் என்ன அப்படின்னா அது கவர்மெண்ட் ஜாப். டைம் ஸ்கேல் போஸ்ட் என்பது ஒரு காலமுறை ஊதியம் அப்படின்னாலே அது வந்து ஒரு அரசாங்க வேலை என்று அர்த்தம். ஒரு பிக்ஸ்டு சேலரி வரும், கிராஜுவலா இன்கிரிமெண்ட் வரும், அதுவும் கிராஜுவல் growth இருக்கும். அதான் டைம் ஸ்கேல், காலமுறை ஊதியம். அப்ப இந்த 45 அரசாங்க போஸ்ட சரண்டர் பண்ணிடுறாங்க, எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி MSME மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அந்த துறை ஸ்மால் என்டர்பிரைசஸ் சொல்லக்கூடிய அந்த சிறு துறை வந்து 45 அரசாங்க உத்தியோகத்தை என்ன பண்ணிடுறாங்க, இன்னும் எங்களுக்கு வேணாம்னு சொல்லி சரண்டர் பண்ணிடுறாங்க. அதே நேரத்துல 31 அடிஷனல் போஸ்ட் கிரியேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜீவோ 2023 வந்துச்சு. இந்த 31 அடிஷனல் போஸ்ட் நீங்க என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக இது வந்து பிக்ஸ்டு டேர்முக்காக நாங்க வந்து 31 அடிஷனல் போஸ்ட் ஃபில் பண்றோம். என்னது? சீனியர் அட்வைசர், வைஸ் பிரசிடென்ட், அசோசியேட் வைஸ் பிரசிடென்ட், சீனியர் அசோசியேட். இந்த வைஸ் பிரசிடென்ட், அசோசியேட் வைஸ் பிரசிடென்ட் எல்லாமே பிரைவேட்ல இருக்கக்கூடிய ஜாப். சோ அந்த நாமன் கிளச்சர் இங்க கொண்டு வராங்க. பிக்ஸ்டு டேர்ம் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லி இங்க மேல கொடுத்திருக்காங்க. பிக்ஸ்டு டேர்ம் அப்பாயின்மெண்ட் ஆன் ஏ கன்சாலிடேட்டட் பே பெர் மந்த். கன்சாலிடேட்டட் பே அப்படின்னு பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு அரசாங்க வேலை கிடையாது. சோ மைக்ரோ ஸ்மால் மீடியம் சிறு குறு துறையில ஒரு 31 போஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா தனியாருக்கு விட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய 45 காலமுறை ஊதியம் கொண்ட அரசு பணிகளை வந்து பாத்தீங்கன்னா சரண்டர் பண்ணிடுறாங்க. இது வந்து மிகவும் வந்து ஒரு கொடுமையான ஒண்ணு. ஏற்கனவே அரசாங்கத்துல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு வந்து குறைஞ்சு சொல்லிட்டு இருக்கும் பொழுது ஒவ்வொரு துறையாக, அதாவது நகராட்சி நிர்வாகத்துறை சொல்றாங்க, MSME மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் சொல்றாங்க, அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியம் பள்ளிகள், எல்லா துறையிலும் இது வரும்பொழுது கண்டிப்பாக அரசு பணியிடங்கள் குறையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சோ இதற்காக வந்து பாத்தீங்கன்னா தாவக மாநாட்டில் ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. தீர்மானம் வரவேற்கத்தக்கதுதான், நம்ம வந்து அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. தீர்மானம் அனைத்தும் வரவேற்கத்தக்கது. இதெல்லாம் நடந்தால் நன்றாக இருக்கும். அதாவது அதுக்கு முந்தைய இவர் வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் ஆகணும். அப்புறம் இந்த தீர்மானம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா 2021 நம்முடைய முதல்வர் கலைஞர் ஸ்டாலின் அவர்கள் நிறைய வாக்குறுதி எல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் இன்னைக்கு அவங்களுக்கு ஞாபகம் இல்லாம நிறைவேற்ற முடியாம இருக்கிறாங்க. அதே மாதிரி தீர்மானம் என்னதான் தீர்மானம் போட்டாலும் ஞாபகம் இருக்க வேண்டும் சப்போஸ் முதல்வர் ஆனால். ஏன்னா 2 முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு நியாயமான முறையில வந்து பாத்தீங்கன்னா நேர்மையான முறையில வேலை கொடுக்கணும். அதெல்லாம் நம்ம குரூப் 4 தேர்வு நேர்மையற்ற முறையில் நடந்திருக்கு, அதை சொல்றாங்க. தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு மதிப்பெண் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பல காலமும் சொல்லிட்டு அதையும் சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க. சோ எது எப்படியோ நம்ம சொன்ன விஷயங்கள் இவங்க காதுக்கு போயிருக்குது. எதிர்காலத்துல பார்ப்போம். சோ இதையெல்லாம் கருத்தில் வைத்துக் கொண்டு இந்த அவுட் சோர்சிங் முறை உடனடியாக நீக்கப்பட்டால் கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் வந்து இவங்க வந்து நிறைய கவர்மெண்ட் ஜாப் போட்டாங்கன்னா மீண்டும் இவர்களே ஆட்சிக்கு வரதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. எல்லாம் காலத்தின் கையில் இருக்குது. நன்றி.